ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்கள, நம்மகிட்ட தான் காசே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நம்மளில் பல பேர் வந்து யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் எவ்வளோதான் பணம் வந்தாலும் தவறான ஃபினான்ஷியல் முடிவு எடுக்கிறனால எப்பேற்பட்ட கடனில் மாட்டிட்டு கடனாளி ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த கடன்காரங்களுக்கு பல வருடங்கள் அடிமையாக இருந்த கதைலாம் இருக்குது. அந்த நடிகர்கள்லாம் யார், எப்படி கடனில் மாட்டினாங்க, அதுக்கப்புறம் அந்த கடனில் இருந்து மீண்டு எப்படி வந்தாங்க, எதனால் அந்த கடனில் மாட்டினாங்க அப்படின்றத பற்றிய சுவாரஸ்யமான பல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பதிவில் நண்பர்களே. அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சத்தியமாக எவ்வளோ காசு வந்தாலும் கடனை வாங்கி அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்த லெவலுக்கு போனோம்னா உழைச்சி அதில் வர காசில் தான் போகணுமே தவிர கடன் வாங்கி போகக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கும் புரிதலுக்கும் நீங்கள் வருவீங்க. அதுக்கு இந்த வீடியோ வந்து பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போவோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஈஸியாக ஆரம்பிக்கிறது யாரை வச்சு ஆரம்பிச்சிடலாம்னா, அது வேற யாரும் இல்லை நண்பர்களே. பெருசுங்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லும், ஊருக்கு என்னத்தோட ஆழம் பார்க்கறதுக்கு ஊரா விட்டு புள்ள இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி. சினிமாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒருத்தர் இழுத்து போட்டு அடிப்பாங்க. ஸோ அந்த சிவகார்த்திகேயனை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். சிவகார்த்திகேயன் அவர்கள் பெரும் கடனாளி ஆனார் அப்படின்றது பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் எப்படி ஆனாரு, வாட் இஸ் த மேட்ரியா, எப்படி அந்த காலம் இவ்வளோ கடனாளி ஆனா? வெறும் 2012 2016 வெறும் 4 வருஷத்துல பெரிய growth பார்த்தவன் அந்த ஆளு. ஆனா இப்பேற்பட்ட கடனாளி, அதுவும் எந்த நடிகரும் இந்த அளவுக்கு கடன் ஆனது எனக்கு வந்து அகராதியிலே நான் கேள்விப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட 85 கோடிக்கு கடன் ஆனாரு. எவ்வளவு ஃபாஸ்டா ஏறினாரோ அவ்வளவு ஃபாஸ்டா இறங்கினவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். இப்போ கொஞ்சம் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் வேற விஷயம். அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2012 2016 4 வருஷத்துல அவர் நடித்த பல படங்கள் ஏன் போனோம், முக்காவாசின்னு கூட ஏன் போனோம், எல்லா படங்களுமே இட்டுதாங்க. உதாரணத்துக்கு கேடி பில்லா கில்லாடி ரங்கா, எதிர்நீச்சல், காக்கி சட்டை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற படங்கள் இவர் வந்து நின்னாலே தேட்டர் ஃபுல்லு, 3 நாளைக்கு வந்து தேட்டர் ஃபுல்லுப்பா. ஸோ சிவகார்த்திகேயன் படத்தை வாங்குற அத்தனை தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் காசை கொள்ளையா சம்பாரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த பக்கம் அவங்க எல்லாருமே லாபம் அடையும் போது சிவகார்த்திகேயன் அவர்களோட பாக்கெட்டை எட்டி பார்த்தா உள்ள ஒரு 4 காயின் மட்டும் தான் இருந்ததா. அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் பெருசா ஒண்ணுமே சம்பாதிக்கல. இதுக்கப்புறம் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்க ஆரம்பிச்சார். என்னன்னா, நம்ம நடிகரும் படத்துல அந்த படத்தை தயாரிக்கிற ப்ரொடியூசர் நல்ல காசு பார்க்குறாரு, தியேட்டர் ஓனர்ஸும் பார்க்குறாங்க, நம்ம படத்தை வாங்கி விநியோகம் பண்ற விநியோகஸ்தர்களும் நல்ல காசு பார்க்குறாங்க. ஆனால் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நம்மளுக்கு சொச்சமாக ஒரு சம்பளத்தை கொடுத்து பயங்கரமாக ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு முடிவு எடுப்போம். என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் முன்னாடி நம்மளோட மார்க்கெட்டை ஏற்றணும்னா பயங்கரமாக நம்ம பப்ளிசிட்டி பண்ணணும், மாஸ் ஹீரோவாக மாறணும். அப்போதான் நம்ம கேட்குற சம்பளத்தை கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் இங்கே மாஸ் ஹீரோக்கு மட்டும்தான் மாசான சம்பளம். மற்றபடி நீங்கள் என்னதான் உருட்டி புரட்டி அதுக்கு அந்த ஐப்படத்தில் வர விற்கிற மாதிரி என்னதான் நடித்தாலும் உங்களோட மார்க்கெட் ஏறாது. உங்களுக்கு நடிகர் அப்படின்ற ஒரு நல்ல பட்டம் மட்டும் தான் கிடைக்கும். பட்டத்தை வச்சு பக்கத்தில் இருக்கிற பட்டம் முடி வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டால் அது வாஸ்தவமான ஒரு கேள்வி தான். இதனால நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோ அவதாரம் எடுப்போம். அதுக்கு வந்து மாஸ் படங்களாக நடிக்கிறதையும் தாண்டி நம்ம பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி பைத்தியத்தை உள்ள கூட்டின்னு வந்தார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவரோட நீண்ட நாள் நண்பரான ஆர்டி ராஜா அப்படின்றவர். இந்த ஆர்டி ராஜான்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட படங்களுக்கு கிரியேட்டிவ் ஹெட்டாக ஒர்க் பண்ணவர். உதாரணத்துக்கு பாஸ் என்கிற பாஸ்கரன், 7ஆம் அறிவு, ஜில்லா, மான்கராத்தே போன்ற படங்களுக்கு கிரியேட்டிவ் ஹெட்டாக வேலை பார்த்தவர். அதனால இவர்கிட்ட போய் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுத்தா நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி அதோட வேல்யூ வந்து பெருசாக ஏற்றி விடுவார். இதனால சிவகார்த்திகேயன் அவர்களும் ஆர்டி ராஜாவும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா, நான் நடிகிற படம் எல்லாத்துக்கும் நல்ல ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நான் சம்பாதிக்கல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் நான் நடிகிற படத்தெல்லாம் பயங்கரமாக ஹைப்பு கிரியேட் பண்ணு. நான் என்ன பண்ணுவேன், அந்த படத்தெல்லாம் பெரிய லெவலுக்கு வித்துருவேன், அதே மாதிரி பெரிய சம்பளம் கேட்பேன், அதனால எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மான்கராத்தே, காக்கி சட்டை போன்ற படங்கள்லாம் வந்து இவர் பயங்கரமாக ஹைப்பு காமிச்சு வித்தாச்சு. ஆனால் அந்த படங்களும் வந்து ஓரளவுக்கு கலெக்ஷன் பண்ணாலுமே கூட ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையும் வந்து பெருசாக லாஸும் கிடையாது. ஆனால் பெரிய லாபமும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தலையை சொரிஞ்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஆனால் இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஓகே, பிஸ்னஸ் புரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம ஹைப்பை கிரியேட் பண்ணி பெரிய பெரிய நடிகர்கள் கூடலாம் கூட்டணி போட்டு நடிச்சு நம்மளோட வேல்யூவை நம்ம உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி உயர்த்தி ஒரு சில படங்களில் நல்லா லாபம் பார்த்தாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளும் எவ்வளோ நாள் தான் சம்பளம் வாங்கிக்கிட்டே இருக்கிறது, நம்ம சம்பளம் கொடுக்குற லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆர்டி ராஜா வச்சு 24AM ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல்ல தயாரித்த படம் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த ரெமோ அப்படின்ற படம். இந்த படத்தை வந்து ஷிபு தமீம் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனா தில்ராஜு அவர்களை வச்சு இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே ஓவர் ஹைப்புங்க இந்த படத்துக்கு. பயங்கரமாக ஹைப்பு கொடுத்து இந்த படத்தை வேற லெவலுக்கு வித்துட்டாங்க. அதாவது இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து மறைச்சு
இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏமாற்றி வித்தாச்சு. ஸோ அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து நல்லா சம்பாரிச்சாச்சு. ஷிபு தமீம் அப்படின்ற அந்த கோ ப்ரொடியூசரும் நல்லா சம்பாரிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த படத்தில் எஸ்கே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட காசுல இருந்து நல்ல லாபம் கிடைச்சாலும் இந்த படத்தை ஓவர் ஹைப் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு இவர் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணது, டிஸ்ட்ரிபியூஷனை தாண்டியும் ப்ரமோஷனுக்கு இவர் பயங்கர செலவு பண்ணது. இது எதுவுமே போட்ட காசை சிவகார்த்திகேயனால எடுக்க முடியாதனால அப்பவே சிவகார்த்திகேயன் அவர்கள் கடனாளி ஆகிவிட்டார். இதுக்கப்புறம் இன்னும் ஹீரோய்க்கான ஒரு படம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட டைட்டிலான வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தோட டைட்டில் எடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்ஜெட்டை செலவு பண்ணி ஸோ தேனாண்டல் ஃபிலிம்ஸையும் கை கோத்து கூட கூட்டிகிட்டு வந்து அந்த படம் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆன காரணத்தினால சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் இந்த படத்துல இருந்து கடனாளி ஆனாரு. இதுக்கப்புறம் ஓகே நம்ம இதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது, நம்மளோட ஹிட் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஆஸ்தான ஒரு இயக்குனர் இருக்கான், அவனை போய் கூட்டின்னு வரலாம்னு சொல்லி பொன்ராம் அவர்களை கூட்டின்னு வந்து சீமராஜான்ற படம் இது வரைக்கும் நான் ஹைப்பு பண்ணாத அளவுக்கு இந்த படத்துக்கு நான் ஹைப்பு பண்றேன்னு பண்ணி கிட்டத்தட்ட அதுல இருந்து 36 கோடி ரூபாய் லாஸ் அந்த படத்துலையும். ஸோ அந்த படம் வரைக்கும் கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் அவர்களோட கடன் சுமை கிட்டத்தட்ட 63 கோடி ரூபா வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோன்னு ஒரு படம் பண்ணாரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஸ். ஸோ இந்த படத்துலையும் ஒரு 20 கோடின்றனால சிவகார்த்திகேயன் அவர்களோட கடன் சுமை கிட்டத்தட்ட 83 கோடி ரூபா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு டாக்டர், டான், மாவீரன் போன்ற படங்கள்லாம் நடிச்சு அதிலிருந்து வந்த லாபத்தில் இந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா கடன் வரைக்கும் கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் அமரன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட மொத்த கடனை அவர் கிளியர் பண்ணாரு. அவர் அடகு வச்சிருந்த பங்களாவையும் மீட்டெடுத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் என்னதான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து மாட்டினாலும் அதுல இருந்து அவர் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வந்திருப்பாரு. அந்த மாதிரி கற்றுக்கிட்டனால தான் இன்னைக்கும் அவரோட இடத்த அவர் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க ரிஸ்க் எடுங்க, தாராளமா ரிஸ்க் எடுங்க, சிவகார்த்திகேயன் மாதிரி ரிஸ்க் எடுங்க. ஆனால் எல்லாமே பிளான் பண்ணி எடுங்க. பிளான் பண்ணலன்னா இந்த மாதிரி தடுமாறி தான் நீங்க ஒரு லெவலுக்கு வரணும். ஆனால் நீங்க பிளான் பண்ணி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், உங்களோட இடத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க கொண்டு போகலாம். ஸோ வடிவேல் சொல்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நண்பர்களே. இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகர் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை வளர்த்து விட்ட தனுஷ் அவர்கள். என்ன 19 அப்படி சொல்லிட்ட, சிவகார்த்திகேயனுக்கு வந்து டேலண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா என்னதான் டேலண்ட் இருந்தாலும் நம்மள தூக்கி விடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். அந்த மாதிரி தூக்கி விட்டவர் தான் நம்ம தனுஷ் அவர்கள். ஆனா தனுஷ் அவர்களும் கடன் சுமையிலிருந்து மாட்டி வெளில வந்த கதைலாம் இருக்கு. இவர் அப்பட்டமா கடன்ல மாட்டதுக்கு முக்கியமான காரணம் எல்லாரையும் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இவரோட மனைவியான ஐஸ்வர்யா அவர்கள் தான். ஏன்னா ஐஸ்வர்யா அவர்கள் எடுத்த 3, அதுக்கப்புறம் மச்சினிச்சி எடுத்த VIP 2, இதனால தான் இந்த ஆள் காலியானான்வாங்க. ஆனால் இவர் மொத்தமாக முடிச்சு விட்டதே அந்த ரஜினிகாந்த் ஃபேமிலி அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா ஐஸ்வர்யா அவர்கள் 3 மூலியமா முடிச்சு விட்டாங்க. இந்த பக்கம் வந்து சௌந்தர்யா அவர்கள் VIP 2 மூலியமா முடிச்சு விட்டாங்க. மாமனார் போதா குறைக்கு காலா மூலியமா முடிச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா தனுஷ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாண்டர் பார் மூவிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஏகப்பட்ட படங்களை வந்து நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, தயாரிக்கிறதுன்ற மாதிரி நல்ல வேலையை பார்த்துட்டு இருந்தார். காக்கா முட்டை போன்ற படங்களிலிருந்து தனுஷ் அவர்களின் வாண்டர் பார் மூவி ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் பண்ணணும். ஏன்னா நம்ம வாண்டர் பார் மூவிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா சின்ன சின்ன படங்களை பண்ணி சின்ன லாபம் சம்பாரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் மாசா ஒன்று பண்ணணும்னா நம்ம மாமனாரை வச்சு தான் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி காலா அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு படத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க. இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட்டா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 144 கோடி ரூபா போடுறாங்க. அதாவது ஆக்சுவல் பட்ஜெட் வந்து 138 கோடி, டிஸ்ட்ரிபியூஷன் காசு வந்து ஒரு 3.5 கோடி, அதுக்கப்புறம் பப்ளிசிட்டிக்கு ஒரு 2 கோடி அப்படின்னு போட்டு 144 கோடிக்கு இந்த படத்தோட பட்ஜெட் போடுறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னா தனுஷ் அவர்கள் தன்னோட கை காசான 15 கோடி ரூபா நான் போடுறேன், ஃபைனான்ஸ் ஒரு 60 கோடி ரூபா வாங்குவோம், லைக்கா கிட்ட இருந்து ஒரு 30 கோடி ரூபா வாங்குவோம், அதுக்கப்புறம் மற்ற ஃபைனான்சியர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக காசை சேர்த்து ஒரு 39 கோடி ரூபா வாங்குவோம். ஏற்கனவே நம்மளுக்கு 28 கோடி ரூபா VIP 2ல இருந்து லாஸ். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணா மொத்த கடனையும் அடிச்சு அடுத்ததான் நம்ம ஹாலிவுட் படமே எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் வந்துடும்னு தனுஷ் அவர்கள் தப்பு கணக்கு போட்டிருக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வியாபாரம்லாம் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்துருச்சு. ஏன்னா போட்ட காசு இந்த படத்தில் வந்தாலுமே கூட தனுஷ் அவர்கள் போட்ட காசு எப்படியோ லாஸ் ஆகி போச்சு. ஏன்னா இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண லைக்காவுக்கு ஒரு நல்ல காசு வந்துருச்சான். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண மற்ற ஃபினான்சியர் எல்லாருக்குமே ஓரளவு லாபம் வந்தாலும் தனுஷ் அவர்களுக்கு இருக்கிற 15 கோடி ரூபாவும் போய் மொத்தமாக 28 கோடி ரூபா கடனாளி ஆயிட்டானா இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ இதனால என்ன பண்றது அப்படின்னு விழிப்பிதுங்கி கிடந்த நம்ம தனுஷ் அவர்கள் இந்த படத்தை எப்படியாவது எங்கேயாவது கொஞ்சம் சேல் பண்ணி இன்னும் கொஞ்சம் காசை பார்த்துடலான்னு பார்த்தா அதுலயும் பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் கிடைக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா 47 கோடி ரூபா கடனில் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் நிற்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடுத்ததான் என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கும் போது தான் கலைப்புலி தானு அவர்கள் தன்னோட வி கிரியேஷன் மூலமாக தனுஷ் அவர்கள் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போடுறாருன்னா எனக்கு நீ 3 படம் நடிச்சு கொடுக்கணும் என் ப்ரொடக்ஷனுக்கு, ஸோ அதுக்கான சம்பளமா ஒரு அமௌண்ட்டை தரேன், உன் கடனையை நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் தனுஷ் அவர்கள் வி ப்ரொடக்ஷனோட அந்த கம்பெனியில அசுரன், நானே வருவன் மற்றும் கர்ணன் இந்த 3 படத்தையும் நடிச்சு கொடுத்து இன்னைக்கு ஜாலியா 150 கோடி ரூபா செலவுல போயஸ் கார்டன்ல ஒரு வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாருப்பா.
இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா நம்ம சொல்ல போறது விஜய் சேதுபதி அவர்கள். அதாவது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் கடன் வாங்கி அதில இருந்து மீண்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. இவ்வளவு ஏங்க நம்ம சசிகுமார் அவர்களை கூட சொல்லலாம். அவரை பத்திலாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோட டியூரேஷன் வந்து ரொம்ப போயிட்டு இருக்குது. ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வீடியோ போட்டா கண்டிப்பா போர் அடிச்சிடும். இன்னைக்கு ஷார்ட்ஸை பார்த்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம் நம்மலாம். பெரிய வீடியோ பாருங்க, அதுல தான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்றத என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ விஜய் சேதுபதி மேட்டருக்கு வருவோம். விஜய் சேதுபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நல்ல பணம் சம்பாரிச்சாரு. பீஸா அப்படின்ற ஒரு படத்துள்ள வரும்போதே அவர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கும் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தார் அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தின் கதைகள். ஸோ இருந்தாலும் ஒரு சில படங்கள் அவர் நடிக்க சம்பளம் வாங்குவாங்க. இவருக்கும் வந்து ஒரு அதிமேதாவித்தனம் வரும் பார்த்தீங்களா. அதாவது சினிமாவில் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு ஒரு 200 ஷார்ட் ஃபிலிம் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு மிதப்பு வந்துடும். நம்ம தான் அடுத்த கமலஹாசன், நம்ம தான் அடுத்த சிவாஜி, நம்மளுக்கு தெரியாத சினிமாவே இல்லை. ஸோ இறங்குவோம், தயாரிப்பில் இறங்குவோம். ஸோ ஒரு புரட்சிகரமான படம் பண்ணும், ஒரு காவிய படம் பண்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு அதுப்பும் மிதப்பும் வரும். ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு யூஸ்வலாகவே அந்த மாதிரி ஒரு அதுப்பு வரும் தான். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஸோ அந்த மாதிரி வந்தப்போ இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாருங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் ஆடியன்ஸோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஒரு ஹீரோ ஒரு படம் நடிச்சுக்கிட்டே வரான். ஸோ அவனோட அடுத்த படத்தில் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸும் காத்துட்டு இருக்கும் போது நீ உல்ட்டாவாக வேற மாதிரி படம் நடிக்கிறேன்னு வையேன், அந்த ஆடியன்ஸ் குழம்பிடுவான். ஆடியன்ஸ் குழம்புறதையும் தாண்டி உன்னோட படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் தியேட்டர் ஓனர்ஸே பயப்படுவானுங்க. அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட படங்கள் இப்படி தான் இருக்கும்னு கெஸ் பண்ணி அடுத்த படத்தை வாங்கலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணும்போது இவர் ஒரு வயசான கிழவனா ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்ற ஒரு படத்தை தயாரித்து அந்த படத்தில் நடிக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு மலையாள ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படத்தினால ஏகப்பட்ட லாஸ். இந்த படம் வந்து சரியா போல. விஜய் சேதுபதி அவர்களோட மார்க்கெட்டில் ஒரு சின்ன சர்க்கிள். ஏன்னா இப்படி ஒரு படம் திடீர்னு நடிக்கிறானே, இவனை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த ஆரஞ்சு மிட்டாயினால இவர் வந்து ஏகப்பட்ட பணங்களை இழந்தார். அதில் கொஞ்சம் கடனாளியானார். அதுக்கப்புறம் நடுவில் சில படங்கள் நடிச்சு அந்த கடன் அடைச்சார். அதுக்கப்புறம் இவர் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காமெடி படம் பண்ணுறேன், அந்த காமெடி படமே மாஸ் படமாக இருக்கும்னு பாருன்னு சொல்லி இவரே தயாரித்து இவருக்கே ஒரு சூனியம் வச்சுக்கிட்ட படம் தான் ஜுங்கா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ஏற்றிக்கிட்டு இவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அந்த மார்க்கெட் வேல்யூ புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவரோட மார்க்கெட் வேல்யூயும் தாண்டி அந்த படத்துக்கு ஒரு செலவு பண்ண காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. கிட்டத்தட்ட 27 கோடி ரூபா அந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தின் மூலயமாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு 11 கோடி ரூபாய் லாஸ். ஸோ பயங்கர கடனாளி ஆகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் வந்ததுக்கு காரணம் நான் வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பல்கேரியா, ஆஸ்திரியான்னு போய் ஷூட் பண்ணது தான். ரெண்டாவது நம்மளுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும்போது இவ்வளோ படம் பண்ணலாமா அப்படின்னு அந்த ஒரு கெஸ்ஸிங் கூட இல்லாமல் குருட்டாம்போக்கில் படம் எடுத்தால் இப்படி தான் மாட்டிப்போம். 11 கோடி ரூபா லாஸ். இதுக்கப்புறமா அவர் அடுத்தடுத்ததாக 3 படங்கள் நடித்து அந்த சம்பளத்தை வச்சு தான் இந்த ஒரு கடனை அடைச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்படியும் மாட்டிக்கொண்டார் விஜய் சேதுபதி அவர்கள். இன்னைக்கு கொஞ்சம் சேஃப் போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் பிக் பாஸ்லாம் ஏன் பண்ணுறாருன்னா பணத்தேவை தான். வேறு எங்கே கடனை வாங்கினாரோ தெரியல, அதை அடைக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம். ஸோ ஓகே, இவரை தொடர்ந்து நம்ம 4வதாக நம்ம நடிகர் விஷால் அவர்களை சொல்லலாம். ஸோ இவரோட கதைலாம் வந்து வேற லெவலுங்க. இவரோட கதையை வச்சே நம்ம படம் எடுக்கலாம், அந்த அளவுக்கு இவரோட கதை. அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடலாம், ரொம்ப போக வளவலன்னு வழக்கம் வேணாம். அதாவது விஷால் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நிறைய நல்ல படம், மாஸ் படம், ஆக்ஷன் படம்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு நல்ல என்டர்டைனர் தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவருக்கு என்னைக்கு பைத்தியம் முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு சில படங்கள் பண்ணும்போது அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. தயாரிப்பாளர்னா சம்பாதிக்க தான் செய்வான். ஏன்னா அவன் காசு போடுறான், ரிஸ்க் எடுக்கிறான். நீ ஒரு நடிகன் வர நடிக்கிற, உன் படம் ஓடுதோ ஓடலையோ சம்பளம் வாங்கிட்டு போயிடுற. ஆனால் அவன் வந்து ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் பண்ணி அந்த படத்தை எப்படியாவது உருட்டி விற்கணும். அவனுக்கு நேரம் நல்லா இருந்தால் நல்ல லாபம் வரும், இல்லைனா வராது. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோம் நம்ம யோசிக்கணும் எல்லாத்தையும். ஆனால் விஷால் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, விஷால்னு கிடையாதுங்க, பல நடிகர்கள் இந்த மாதிரி தான் பைத்தியம் முடிச்சுன்னு சுத்துறானுங்க. ஆனால் விஷால் மேட்டருக்கு வருவோம். விஷால் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம இவ்வளோ படம் நடிக்கிறோம், நம்ம படம்லாம் நல்ல கலெக்ஷன் பண்ணுது. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கோடி ரூபா சம்பளம் கிட்ட வந்துட்டோம். ஆனால் நம்ம அடுத்த லெவல் போனோம்னா இந்த தயாரிப்பாளர்கள் நம்மளுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டானுங்களே, சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்டால் காரி மூஞ்சிலே துப்புறானுங்க. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவனுங்களாம் எந்த தைரியத்தில் அந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஓகே, ப்ரொடக்ஷன் கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சிலா, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு மேட்டர் இருக்குது. இவங்க இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிற தைரியத்தில் தான் இப்படி பண்ணுறாங்க. அதுக்கு யார் தைரியம் கொடுத்தது? ப்ரொடியூசர் கவுன்சிலில் உங்களுக்கு 18 கோடி ரூபாய் இருப்பு இருக்குது, அந்த காசு இருக்குதுன்ற தைரியத்தில் தானே ஆடுறீங்க. வரேன் இரு, இப்போ தான் நடிகர் சங்கம் தேர்தலில் ஜெயிச்சுட்டு வந்தேன், அடுத்தது ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நிற்கிறேன், நானே வந்து தலைவர் ஆகிறேன்னு சொல்லி விஷால் அவர்கள் தலைவர் ஆயாச்சு. தலைவர் ஆனவன்னா அவர் செய்த முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஜானாவில் அந்த காசு இருக்கிற தைரியத்தில் தான் அத்தனை ப்ரொடியூசரும் தைரியமாக ஆண்டுகிறான். முதல்ல இந்த கஜானாவை காலி பண்ணுவோன்னு 18 கோடி ரூபா கஜானாவில் இருந்த காசை காலி பண்ணிட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டார் நம்ம விஷால் அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா இவர் எடுக்கிறது தான் படம், அதுக்கப்புறம் இதை பார்க்குறவங்க தான் ஆடியன்ஸு, ஸோ வாங்குறது தான் வேலை அப்படின்ற அளவுக்கு விஷால் அவர்கள் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் மிஷ்கினுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. துப்பறிவாளன் 2 அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக அந்த துப்பறிவாளன் 2 நானே டேக் ஓவர் பண்ணுறேன் பாடுறான்னு போய் கடனில் மாட்டினது தான் விஷால் அவர்களோட மீதி கதையே நண்பர்களே.
இதுக்கப்புறம் இந்த மீளா கடனில் மாட்டினதுக்கு அப்புறமா இவரோட மார்க்கெட்டும் சரன்னு சரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் நடிகிற படங்கள்லாம் சரியா ஓடுறது கிடையாது, சுத்தமாகவே ஓடுறது கிடையாது. போதா குறைக்கு கொஞ்சம் நண்பர்கள்னு சொல்லிட்டு இந்த ராணா ஃபிலிம்ஸ் யாரு, அது ரமணா மற்றும் இந்த படத்தில் நடிச்சாருங்களேங்க, சூர்யா படம், அது என்னங்க படம், மௌனம் பேசிய இந்த படத்தில் நடிச்சார், அவர் பேர் என்ன, நந்தா. இந்த நந்தா கூட சேர்ந்துக்கிட்டு லத்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சார்ல, இந்த படமும் ஏகப்பட்ட லாஸ் அப்படின்றனால விஷால் அவர்கள் மிகப்பெரிய கடனாளியா மாட்டிக்கிட்டாரு. மாட்டினதுக்கு அப்புறம் இவர் யாருங்க காப்பாற்ற வருவா அப்படின்னும் போது தான் லைக்கை வந்து இவருக்கு கை கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்ககிட்ட கிட்டத்தட்ட 21 கோடி ரூபா கடன் இருக்குது, இந்த கடனெல்லாம் நான் அடைக்கிறேன், ஆனால் இந்த கடன் அடையிற வரைக்கும் எனக்கு தொடர்ந்து நீ படம் பண்ணி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் என் கூட படம் பண்ணுற வரைக்கும் நீ வேற எந்த ப்ரொடக்ஷனுக்கும் சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடன் அடைச்சு விட்டாங்களாம் லைக்கா. ஆனால் இவர் அதுக்கு விசுவாசமா இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா விஷால் அவர்கள் இவங்க கூட கடன் அடைகிற வரைக்கும் இவங்க கூட ஒரு சில படங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு படங்கள்லாம் நான் எடுத்து பண்றேன்னு சொல்லி வெளில போனதுக்கப்புறம் லைக்கா இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் இன்னி வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. சால்வாச்சா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்படி தான் விஷால் அவர்களும் கடனில் மாட்டி கடனை அடைச்சு விட்டனுக்கும் தலையில் வந்து மிளகா அரைச்சி துண்டு போட்டு வெளில துரத்தி விடுறாரு பார்த்தீங்களா, அந்த கதையும் இதுதான். இப்போ மறுபடியும் மகுடம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ரவியரசன்றவர் வந்து டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் மறுபடியும் விஷாலை வந்து எப்படி நம்ம மிஸ்கினை துரத்தி விட்டாரோ அதே மாதிரி ரவியரசை துரத்தி விட்டு மகுடம் அப்படின்ற படத்தை இவரே டைரக்ஷன் பண்ணுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. படம் வெளில வந்தால் தான் தெரியும் விஷால் அவர்களோட டைரக்ஷனில் இருக்கக்கூடிய படம் எப்படி இருக்குன்னு. ஸோ நண்பர்களே, இந்த லிஸ்ட்டில் ஒரு 4 நடிகர் தான் சொன்னேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பார்ட் 2 எடுத்து மற்ற நடிகர்கள் எப்படி கடனில் மாட்டாங்க வெளில வந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா.